ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் அவங்க குடும்பத்தோடு அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சாப்பிடும்போது கரெக்டாக பார்த்தோம்னா விஜய் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாப்பாட்டில் இந்த மாதிரி ஒரு பூச்சி விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதை யாருமே ஊர் ஜனங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா விஜய் அந்த சாப்பாடு சாப்பிடுதாங்க. அப்படியே அவங்க வந்து கீழே தூங்கின மாதிரிக்கு விழுந்துடவும் இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வைத்தியர் வந்து அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க, ஏம்மா நீ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்கய்யா நான் சொன்னக்கி யாருமே வந்து கேட்க மாட்டாங்க, அதனால தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா எங்களை காப்பாற்றுறதுக்காக நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் வந்து உங்களை மாமான்னு கூப்பிடலாமான்னு கேட்கவும், நீ யாருமா என்ன எதுக்காக நீ மாமான்னு கூப்பிட போகிற அப்படிங்கும்போது, நான் தான் ஐயா செந்திலோட பொண்ணு அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே ராமச்சந்திரன் வந்து கண் கலங்க அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என் செந்திலோட பொண்ணா நீ அப்படிங்கும்போது, ஆமாங்க ஐயா அப்படிங்கிறாங்க. என்னை மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுமா அப்படிங்கவும் உடனே வந்து விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி எதுக்காக அந்த பொண்ணை நீங்களாம் விரட்டுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க, அதனால தான் என்னை வந்து இவங்க கண்டாலே என்னை விரட்டி விடுவாங்க அப்படிங்கவும், அப்போ அவங்களுடைய கதையெல்லாம் கேட்டு ராமச்சந்திரன் வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ விஜய் சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, உடனே ராமச்சந்திரன் யோசனை பண்ணிட்டு இருக்கவும், எனக்குன்னு சொந்த பந்தங்கன்னு யாருமே கிடையாது, நீங்களாவது என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லவும், உடனே ராமச்சந்திரனும் நாங்கள் எல்லாரும் வாரோம் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து விஜய் வந்து காப்பிக்கெலாம் ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தோட அவங்க எல்லாரும் வரவும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நீ எதுக்குமா இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படணும், பேசாமல் நீ என் கூட என் வீட்டுக்கே வந்துடு அப்படிங்கவும், என்னங்கய்யா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் தான் உன்னை மாமான்னு கூப்பிட சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கவும், சரி சரின்னு சொல்லிட்டு, சரி மாமா இல்லை அதெல்லாம் வேண்டாம் மாமா நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா நீ தனியாக இருந்து நீ கஷ்டப்படுதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ எங்க கூடயே வந்துரு அப்படிங்கவும், உடனே வந்து வள்ளி வீரா எல்லாருமே சொல்லவும், உடனே வந்து சரின்னு சொல்கிறாங்க. சரிம்மா உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை அப்படிங்கும்போது, எனக்கு எங்கேயா இருக்குது ரொம்ப ட்ரெஸ் எல்லாம், அந்த கொடியில் காயுது, இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு, எனக்கு இருக்குது 2 செட்டு தான், அதை எடுத்து வைக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது, நான் போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகவும், அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா விஜயோட கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணா அப்படிங்கும்போது, ஆமாம் என் செந்தில் அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு அவன் பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது, அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் விஜயை வந்து இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா விஜயும் அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. மாமா நான் ரெடி ஆகிட்டேன் போகலாமா அப்படிங்கவும், உடனே ராமச்சந்திரனும் போகலாமா அப்படின்னு சொல்லும் போது உடனே எல்லாருமே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து ராமச்சந்திரனோட அவங்க வீட்டுக்கு கிளம்பி வரவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜய் நீ இன்னும் வந்து எங்கள் குடும்பத்தோட ஒரு ஆளாக ஆகிட்ட, அதனால நீ எதுவுமே வெக்கப்படாமல் எங்கிட்ட வந்து நீ எதுனாலும் கேட்டுக்கலாம், சொல்ல போனாக்கி எனக்கு நீயும் ஒரு பொண்ணு மாதிரிக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அதெல்லாம் நான் ஒன்றும் கிடையாது, எனக்கு எதுனாலும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜய் பேசுகிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அதே மாதிரிக்கு விஜய் மேலே ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்கு ஏற்படுது. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே அவங்க வள்ளியும் வீரா கண்மணி இவங்க எல்லாருமே வந்து விஜய்கிட்ட ரொம்பவே அன்பாக பழகுறாங்க. அப்போ உனக்குன்னு ஒரு ரூம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஒரு ரூமை ரெடி பண்ணவும், இதை பார்த்துட்டு விஜய் வந்து கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்குமா நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்கும்போது, இல்லை மாமா இது வரைக்கும் என்கிட்ட வந்து யாருமே இந்த மாதிரிக்கு அன்பா பாசமாக பேசினதே கிடையாது, சொல்ல போனாக்கி எனக்கு ஒரு உதவின்னு கூட நான் ஊருக்காரர்கிட்ட போய் கேட்க முடியாது, எனக்கு ஒரு வாய் பச்சை தண்ணி கூட தரமாட்டாங்க, ஆனால் நீங்கள் பாருங்கள் என்னை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே உங்கள் வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு வந்துட்டு என் மேலே இவ்வளோ அன்பாக செலுத்துறீங்களே, இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அழுகையாக வருது மாமா அப்படின்னு சொல்லவும், இன்னும் நீ அழக்கூடாதுமா, எங்கள் குடும்பத்தில் நீயும் ஒருத்தி, இந்த வீட்டில் எப்படி வீரா கண்மணின்னு எனக்கு வந்து ஒரு பொண்ணு மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி இதுவா நீயும் எனக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கண் கலங்கி அழுதுட்டு இருக்கும்போது நம்மள் தான் நான் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து வீராவையும் கண்மணியும் கூப்பிடவும் அவங்க 2 பேரும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இங்கே பாருங்கம்மா இந்த வீட்டில் நீங்கள் எப்படியோ அதே உரிமை வந்து விஜய்க்கு கொடுக்கணும், அது மட்டும் இல்லை அவளுக்கு நீங்கள் கடைக்கு போயிட்டு வரும்போது இவளுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாம்மா, உங்கள் குடும்பத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுத்தீங்களே எனக்கு அதுவே போகிறோம், எனக்கு மற்றபடி எனக்கு வந்து எதுவுமே வேண்டாமாம்மா அப்படிங்கும்போது, அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க, என்ன விஜய் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற பாரு, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ பழசாக இருக்குதுன்னு, சொல்ல போனாக்கி நீ இப்போ எங்கே இருக்கிற, அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நீ இருக்க வேண்டாமா, நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல இந்த வீட்டில் நீயும் ஒருத்தி அப்படின்னு, வீரா கண்மணி எப்படி இருக்காங்க பாரு அதே போல தான் நீயும் நம்மளும் இந்த வீட்டில், அதனால நீ இப்படிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது, அண்ணன் சொன்ன மாதிரிக்கு வீரா கண்மணி நீங்கள் 2 பேரும்
அவளுக்கு விஜய்க்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கவும் வீராவும் கண்மணியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க, விஜய் உனக்கு என்னன்னாலும் சரிதான், நீ என்கிட்ட கேட்கலாமா, சொல்ல பண்ணாக்கி நீ உனக்கு ஒன்று ஒரு கூட பிறந்த அக்கா இருந்தால் எப்படியோ அதே போல தான் நான், அதனால உனக்கு என்ன வேணாலும் நீ வந்து என்கிட்ட கேட்கல அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து வீரா வந்து மாறன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, விஜய் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஆமாம் அவளை பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு மாறன் சொல்லி ஃபீல் பண்ணவும் எங்கே பார்த்தோம்னா கண்மணி ராகவிட்ட அதே மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம வந்து கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடைக்கு கிளம்பவும் அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததுமே அவங்க இவங்களெல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க எந்த நோக்கத்தோட ராமச்சந்திரன் குடும்பத்தோட சேர்ந்து அவங்க பழக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. விஜய் அவங்களோட கேரக்டர் வந்து நல்லவங்க மாதிரிக்கு தெரியல, ஆனால் இப்போ ரொம்பவே பாவம் மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்க.